Hi guys, hi friends, sisters, brothers, uncles, auntie எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இது வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்துட்டு ஹார்ட் அட்டாக் இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் நிறையா எல்லாருக்குமே வருது. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 20 to ஆல்மோஸ்ட் 80 ஏஜ் வரைக்கும் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ நிறையா யங்கஸ்டர்ஸ் கூட ஹார்ட் அட்டாக் வருது. த மெயின் காஸ் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் வெதர் இட் மே பி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஹை பிபியாக இருக்கலாம், இல்லைனா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ தைராய்டு ஜாஸ்தி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். தெர் ஆர் த மெனி ரீசன்ஸ் டு கெட் ஏ ஹார்ட் அட்டாக். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஹார்ட் அட்டாக் வருது. பட் ஆனால் அந்த டைமில் சில பேர் என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியுதில்ல. நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அது என்னவோ தெரியல, ஒரு டயர்டாகி விழுந்துட்டாரு, ஜுரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஓடி போய் எங்கெங்கேயோ தேடி அவங்க இது பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா பர்சன் இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ½ அன் ஹவரில் நம்ம அந்த உயிரை காப்பாற்றணும். அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ என்னென்னா ஹார்ட் அட்டாக் வர சிம்டம்ஸ் என்னென்னா, லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னா வலது கை. எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு ஃபுல்லாகவே வலிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கும். அப்புறமா செஸ்ட்டு ஹெவியாக வலிக்கும். ஏதோ ஒரு ஆள் உக்காந்துருக்குற மாதிரி வலிக்கும். இது ப்ளஸ் இது வலிக்கும். அப்புறம் கழுத்து ஃபுல்லாகவே வலிக்கும். இங்கேருந்து நரம்பு ஃபுல்லாகவே வலிக்கும். இந்த லெஃப்ட் சைடு எல்லாமே வலிக்கும். அப்புறமா ஃபுல்லு ஸ்வெட் ஆகும், வேர்த்து கொட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும், இது ஹார்ட் அட்டாக் சிம்டம் இருக்குது அப்படி சொல்லி 108க்கு சீக்கிரமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்மிட் பண்ணுற வேலை பாருங்கள். இன்கேஸ் ஆம்புலன்ஸ் வரத்துக்கு நீங்கள் வீடு தூரமாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், வீட்டில் இந்த எமர்ஜென்சி ட்ரக்ஸ் வச்சுக்கோங்க. என்னென்னா ஆஸ்பிரின் என்ன எக்கோஸ்பிரின் 75 mg வச்சுக்கோங்க. குளோபில்லட் ஏ 75 mg வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறமா இதெல்லாம் இந்த ட்ரக்ஸ், அப்புறமா பிரில்லண்ட்டை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 ட்ரக்ஸ் அட்டோர்வாஸ்டாட்டின் ஒரு 40 mg கூட வச்சுக்கலாம். அந்த 3 ட்ரக்ஸ் எல்லார் கையிலையும் யங்கஸ்டர்லேருந்து பிடிச்சி பெரிய ஆளுங்க வரைக்கும் பேக்கில் கூட வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வரும்போது அந்த மாத்திரையை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோமா